कल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜனவரி மாதம் 2025க்கான மாத பலன்களை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ எ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிற மாதிரி தான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது. 1ஆம் தேதி 2025 ஜனவரி மாதம் பார்த்தோம்னா சுக்கிரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்தில் போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது. ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலா பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரு. அதுல 2025 ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 மேஷம், நம்பர் 2 சிம்மம், நம்பர் 3 தனுசு. இந்த 3 ராசிகள்ல பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கு. தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் 1 மகரம், நம்பர் 2 ரிஷபம், நம்பர் 3 கன்னி. இந்த 3 ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி, அருமையான வெற்றி 3மே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு. சரி, விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா? நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது யாருக்குன்னு பார்க்கும் பொழுது விருச்சிகம், கடகம், அதுக்கப்புறம் மீனம், இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும். புதுசா ஆரம்பிச்சீங்கன்னா செட் ஆகாது. இன்னும் செவ்வாய் வக்கரம், அதுக்கப்புறம் குரு வக்கரம், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக. ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறதுனால அது அந்த அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்குது. துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்துல புதன் உட்கார்ந்து இருக்காரு. குடும்பத்துல நீங்க பேசிய பல காரியங்களை முடிச்சிருவீங்க. சந்தோஷமா உங்களுடைய மகிழ்வான பேச்சு, மற்றவங்களை ரசனைக்கு உட்படக்கூடிய பேச்சு, அதே மாதிரி இந்த ஹியூமரஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பேசினாவே கலகலன்னு சிரிக்கிற மாதிரி சுச்சுவேஷன், அதெல்லாம் குடும்பத்துல நிறைய நடக்கும். இன்னொன்னு பஞ்சமஸ்தானத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு, ராசி அதிபதி உட்கார்ந்து இருக்காருன்னா கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செம சக்சஸ். குடும்பத்துல தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் கொடுக்கும். அந்யோன்யம் சூப்பரா இருக்கும். நினைச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். கண்டிப்பா வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர மாதிரி சுச்சுவேஷன்லாம் தாராளமா ஏற்படும். அதெல்லாம் ஒன்றும் பயப்படுறக்கோ ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரியோ எதுவுமே நடக்காது. ரேஸ்தானத்துல கேத்து இருக்கனால நரம்புகள் பாதிப்பு பின்புறம், அதாவது மறைவு பகுதிகளில் மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் பாத்துக்கங்க. மற்றபடி நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை. அட் த சேம் டைம் உங்களுடைய ஆம்பிஷன் எது இருக்கோ அந்த ஆம்பிஷனை விட்டு வைக்காதீங்க, டக்குன்னு முடிச்சிருங்க. இன்னும் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கனால மாற்றங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எங்கன்னா ஆபீஸ்ல, ஜாப் ப்ராஸ்பெக்டிவ்ல, வியாபாரத்துல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அது இனிஷியலா பார்க்கும்போது நமக்கு தெரியலங்கிற மாதிரி தோணும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசா சூட் ஆகக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 70% இருக்கு. பொருளாதாரம் 90% இருக்கிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே லக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாசம் சூப்பரா இருப்பீங்க. நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், அதே மாதிரி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ எல்லாருமே நம்மளுடைய சனாதன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும். அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் விட்டு கொடுக்காதீங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியத்துவம். அது நீங்க பண்ண நீங்க மட்டும் கிடையாது, அடுத்த கலாச்சாரம் அழியாது. அடுத்த குழந்தைகள், உங்க வம்சாதிகள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.